நேர்களே, நீங்க எப்போதாவது யோசிச்சது உண்டா? அதாவது இப்ப மனித குலம் இந்த மூளைக்கு வயசாவதை தடுக்கவும் ஞாபக மறதியை ஒழிக்கவும் பல பில்லியன் டாலர்களை ஆராய்ச்சிகள்ல கொட்டிட்டு வராங்க. ஆமா, அதிநவீன லேப்கள், எம்ஆர்ஐ ஸ்கேன், ஏஐ அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை யூஸ் பண்றாங்க. சரியா சொன்னீங்க. ஆனா நாம இவ்வளவு மெனக்கெட்டு தேடிக்கிட்டு இருக்கிற இந்த நரம்பியல் அறிவியலோட, அதாவது நியூரோ சயின்ஸோட மாபெரும் ரகசியங்களுக்கான விடை ஒருவேளை 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு பழமையான தமிழ் பாட்டுல ஒழிஞ்சிருக்குன்னு நான் சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? கொஞ்சம் நம்ப முடியாத ஒரு அறிவியல் புனைகதை மாதிரி தான் தோணும். கண்டிப்பா. ஆனா இன்னைக்கு நம்ம கைவசம் இருக்கிற இந்த மூலக்குறிப்புகள் நம்மள அப்படி ஒரு வியப்பான திசையை நோக்கி தான் அழைச்சிட்டு போக போகுது. இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறேன். உண்மையாவே இது ஒரு நம்ப முடியாத தேடல் தான். ஏன்னா பழங்கால ஆன்மீக பாடல்களை நாம பொதுவா வெறும் பக்தி இலக்கியமா தான் கடந்து வந்திருக்கோம். ஆமா, ஏதோ தத்துவங்கள்னு நினைச்சுப்போம். அதுதான். ஆனா நவீன நரம்பியல் அறிவியலையும் உடற்கூறியலையும் அந்த வரிகளோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அங்க தற்செயலா நடந்திருக்க வாய்ப்பே இல்லாத அளவுக்கு ஒரு துல்லியமான சில அறிவியல் இணைகள், அதாவது பேரலல்ஸ் இருக்கு. அந்த பேரலல்ஸ பத்தி தான் இன்னைக்கு நம்ம விரிவா அலச போறோம். நம்ம தேடலோட மையப்புள்ளி என்னன்னா, அண்டம் குரல், திருமூலர் எழுதிய திருமந்திரம் பகுதி 7. ரொம்ப ஒரு ஆழமான பகுதி இது. ஆமா, இதுல இருக்கிற ஒவ்வொரு வரியும் மூளைக்குள்ள நடக்கிற அந்த நரம்பியல் செயல்பாடுகளை, அதாவது பிரெயின் ஃபங்க்ஷன்ஸை எப்படி துல்லியமா விளக்குது அப்படிங்கிற கான்செப்ட தான் இன்னைக்கு நாம உடைச்சு பார்க்க போறோம். நிச்சயமா. சரி, நாம நேரடியா விஷயத்துக்கு வருவோம். இதுல முதல் வரி பாத்தீங்கன்னா, நீல நிறமுடை நேரிழை ஆளோடும் அப்படின்னு வருது. மரபு ரீதியா இது வாளை தேவி எனப்படும் தூய குண்டலினி சக்தியை குறிக்குதுன்னு சொல்றாங்க. ஆமா, அதுதான் வழக்கமான விளக்கம். அறிவியல் ரீதியா நம்ம குறிப்புகள் இதை எப்படி சொல்லுதுன்னா, மூளைக்குள்ள நியூரான்களுக்கு இடையில பாயிர ஒரு மின்காந்த பாய்ச்சல், அதாவது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பார்க்னு ஒப்பிடுறாங்க. ஆமா, ஒரு நிமிஷம் இருங்க, இதை நான் கொஞ்சம் சந்தேகத்தோட தான் பாக்குறேன். பழங்காலத்துல சும்மா கவித்துவமா ஒரு நீல நிற ஒளின்னு கற்பனையா எழுதியிருக்க கூடாதா? இதை கொண்டு போய் மூளைக்குள்ள நடக்கிற சிக்னல்ஸ் கூட எப்படி பொறுத்துறீங்க? உங்களோட சந்தேகம் ரொம்ப நியாயமானதுதான். எந்த ஒரு பழங்கால குறிப்பையும் நம்ம அப்படியே நேரடியா நவீன அறிவியலோட பொறுத்துடக்கூடாது. ஆனா இந்த குறிப்புகள் வைக்கிற தர்க்கம் என்னன்னா, சொல்லுங்க. அதாவது நம்ம மூளைக்குள்ள பில்லியன் கணக்கான நியூரான்கள் இருக்கு. ஒரு நியூரான்ல இருந்து இன்னொரு நியூரானுக்கு தகவல் பாயிர அந்த சின்ன இடைவெளியை சினாப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, சினாப்ஸ், அங்க என்ன நடக்குது? அங்க ஒரு வேதியியல் மற்றும் மின்சார பரிமாற்றம் நடக்குது. அதாவது ஒரு எலக்ட்ரோ கெமிக்கல் டிரான்ஸ்மிஷன். இத நவீன கருவிகள் மூலமா ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அந்த துடிப்பான ஆற்றல் பரிமாற்றம் உண்மையாவே ஒரு நீல நிற பொறியா, ஒரு ப்ளூ ஸ்பார்க்கா தான் பதிவாகுது. ஓஹோ, உண்மையாவே நீல நிறமா? ஆமா, நீலங்கிறது வெறும் வண்ணம் மட்டும் கிடையாது. ஈர்ப்பியல் ரீதியா பாத்தீங்கன்னா அதிக வெப்பமும் எந்தவித மாசும் இல்லாத ஒரு தூய்மையான ஆற்றலோட வெளிப்பாடு எப்பவுமே நீல நிறத்துல தான் இருக்கும். ஓ, இப்ப புரியுது. வீட்ல எரியிற கேஸ் அடுப்ப கவனிச்சிருக்கீங்களா? அது மஞ்சள் நிறத்துல எரிஞ்சா என்ன அர்த்தம்? ஆற்றல் வீணாகுதுன்னு அர்த்தம். எக்ஸாக்ட்லி. அதுவே முழுமையான தூய ஆற்றலோட எரிஞ்சா அது நீல நிறத்துல தான் இருக்கும். வாவ், அந்த ஒப்புமை ரொம்ப தெளிவா இருக்கு. அப்ப மூளைக்குள்ள நடக்கிற அந்த தகவல் பரிமாற்றம் எந்தவித இடையூறும் இல்லாத தூய ஆற்றலா பாயுதுன்னு சொல்றீங்க? ஆமா, முழுமையான எனர்ஜியோட. இதே நான் படிக்கும்போது எனக்கு உடனே ஞாபகம் வந்தது நம்ம பயன்படுத்துற ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்கள் தான். ஆமா, அருமையான உதாரணம். இப்போ சாதாரண செப்பு கம்பி, அதாவது காப்பர் வயர்ல மின்சாரம் பாயும் போது அங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். கம்பி சூடாகும், கரண்ட் லாஸ் ஆகும். ஆமா, ஆனா கடலுக்கு அடியில இந்த இன்டர்நெட்டுக்காக நம்ம பதிச்சிருக்கிற ஃபைபர் ஆப்டிக் வயர்களுக்குள்ள டேட்டா ஒரு நீல நிற ஒளியா, துளியும் தடங்களும் உராய்வோ இல்லாம மின்னல் வேகத்துல பாயுது இல்லையா? ஆமா, லைட் ஸ்பீட்ல. அதே மாதிரிதான் நம்ம மூளைக்குள்ளேயும் இந்த ஸ்பார்க் பாயுதுங்கிற கான்செப்ட் நிஜமாவே பிரமிக்க வைக்குது. ரொம்ப சரியான ஒரு உதாரணம் சொன்னீங்க. அந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ல பாயிற ஒளி மாதிரி தான் நம்ம மூளை நரம்புகளுக்குள்ள பாயிற ஆற்றலும் இருக்கணும்னு இந்த வரிகள் சொல்லுது. சரி, இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. இந்த ஆற்றலை நமது மரபு குறிப்புகள் வாலை அப்படின்னு அழைக்குது. வாலைன்னா என்ன தெரியுமா? ஒரு 10 வயசு குழந்தைன்னு அர்த்தம். ஓ, ஏன் 30 வயசாலையோ இல்ல ஒரு முதியவரையும் சொல்லாம குறிப்பிட்டு 10 வயசு குழந்தைய சொல்லணும்? நீங்களே சொல்லுங்க, ஒரு 10 வயசு குழந்தை எப்படி இருக்கும்? அதுல என்ன சந்தேகம்? ஒரு 10 வயசு குழந்தைகிட்ட எந்த கள்ளங்கபடமும் இருக்காது. ஆனா அதே சமயம் ஒரு சுறுசுறுப்புக்கும் ஓடியாடி விளையாடுற ஆற்றலுக்கும் பஞ்சமே இருக்காதுல்ல. துல்லியமா சொன்னீங்க. ஒரு குழந்தைகிட்ட எந்த ஒரு முன்முடிவுகளும் கவலைகளும் இருக்காது. ரொம்ப ஃப்ரீயா இயங்கும். அந்த அளவுக்கு ஒரு தூய்மையான தடையற்ற துடிப்பான ஆற்றல் தான் இந்த நீல நிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பார்க். ஆச்சரியமா இருக்கு.
இதுதான் மனித உடலோட ஒட்டுமொத்த இயக்கத்தையும் கட்டுப்படுத்துற ஒரு மாஸ்டர் கண்ட்ரோல். இப்போ உங்க இதயம் சீரா துடிக்குது, நுரையீரல் சுவாசிக்குது, நீங்க என் பேச்ச கவனிச்சு யோசிக்கிறீங்க. இதெல்லாம் அந்த ஸ்பார்க்னால தான் நடக்குதா? ஆமா, உங்க உடலோட அத்தனை நரம்பு மண்டல இயக்கங்களுக்கும் இந்த தடையற்ற வாலை ஆற்றல் தான் அடிப்படை. சரி, மூளைக்குள்ள பில்லியன் கணக்கான நியூரான்கள் இருக்கு, அதுக்கு நடுவுல ஒரு தூய்மையான நீல நிற பொறி பாயுதுங்கிறத நான் ஏத்துக்கிறேன். ஆனா ஒரு விஷயத்த நம்ம யோசிக்கணும். சொல்லுங்க, என்னது? நம்ம மூளை ஒன்னும் ஒரு வெற்றிடம், அதாவது வேக்யூம் கிடையாதே. அதுல பலவிதமான ரசாயனங்கள், ஹார்மோன்கள், கழிவுகள்னு நிறைய இருக்கும். ஒரு ரொம்ப சிக்கலான இடம் அது. கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது இந்த ரொம்ப நுண்ணிய மின்சார பொறி எப்படி எந்த பாதிப்பும் இல்லாம ஒரு நியூரான்ல இருந்து இன்னொரு நியூரானுக்கு போக முடியும்? அது இடையில எங்கேயாவது சிதறிடாதா? நீங்க கேட்ட இந்த கேள்விக்கான வடைதான் திருமூலரோட 2வது வரியிலேயே இருக்கு. சாலவும் புள்ளி சதமென்று இருப்பார்க்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு மரபு ரீதியான அர்த்தம் என்னன்னா, அந்த பராசக்திய, அதாவது அந்த ஆற்றலை இடைவிடாம தழுவி எப்பவுமே அவளுடனேயே ஒன்றி இருக்கிறவங்கன்னு அர்த்தம். சரி, இது பக்தி விளக்கம், அறிவியல்ல. ஆனா நரம்பியல் ரீதியா இந்த குறிப்புகள் இத மூளைக்குள்ள இருக்கிற ஒரு குறிப்பிட்ட திரவத்தோட ஒப்பிடுது. அதுக்கு பேருதான் செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட், அதாவது CSF அப்படின்னு சொல்ற மூளை நீர். சரியா? அதேதான். ஆமா, இத பத்தி நான் மூளை குறிப்புகள்ல படிச்சேன். ஆனா அங்க பயன்படுத்தி இந்த ஒரு ஒப்புமை என்ன கொஞ்சம் குழப்புச்சு, ஆனா ஆச்சரியமாவும் இருந்துச்சு. என்ன ஒப்புமை? இந்த மூளை நீருக்கு ஒரு தாயின் குணம், அதாவது மதர்லி நேச்சர் இருக்குன்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. ஒரு திரவத்துக்கு எப்படி தாய்மை பண்பு இருக்க முடியும்? நீங்க இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? நான் எப்படி கற்பனை பண்ணனா, இப்போ கரண்ட் இல்லாத ஒரு இருட்டு அறை இருக்குன்னு வச்சுப்போம். அதுல ஒரு சின்ன குழந்தை பயந்து போய் நிக்குது. அந்த அறையில நிறைய பொருட்கள் இங்கேயும் அங்கேயுமா சிதறி கிடக்கு. சரி. அப்போ ஒரு தாய் தன் குழந்தைய பத்திரமா நெஞ்சோட அணைச்சி எந்த பொருளையும் அந்த குழந்தைய மோத விடாம அடுத்த அறைக்கு எப்படி பாதுகாப்பா கூட்டிட்டு போவாலோ, அதே மாதிரி இந்த மூளை நீர் அந்த நீல நிற பொரிய சிதறாம அணைச்சு கூட்டிட்டு போகுதுன்னு கற்பனை செஞ்சேன். இது கரெக்ட் தானா? 100% சரியான கற்பனை. ஆனா அறிவியல் படி இது இன்னும் கொஞ்சம் ஆழமா பாப்போம். அந்த இருட்டு அறையில சிதறி கிடக்கிற பொருட்கள்னு சொன்னீங்கல்ல, ஆமா, அதுதான் மூளைக்குள்ள உருவாகிற மெட்டபாலிக் கழிவுகள், அப்புறம் நியூரோடாக்சின்கள். நாம நாளு பூரா சிந்திக்க சிந்திக்க மூளைக்குள்ள நிறைய கழிவுகள் சேரும். ஓ, மூளைக்குள்ளேயும் குப்பை சேருமா? கண்டிப்பா. இப்போ இந்த CSF அப்படிங்கிற தாய் அந்த நீல நிற பொறிங்கிற குழந்தைய வெறும் அரவணைக்கிறது மட்டும் செய்யல, அந்த அறையில இருக்கிற குப்பைகளை, அதாவது அந்த நச்சுக்கள் எல்லாம் அடிச்சிட்டு போய் சுத்தம் பண்ணுது. வாவ்! அறிவியல்ல இத கிளிம்பாட்டிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூளை நீர் நியூரான்களுக்கு ஒரு ஷாக் அப்சார்பரா செயல்படுறது மட்டும் இல்லாம அந்த மின்சார பொறி எங்கேயும் சிதறிடாம துல்லியமா அடுத்த நியூரான போய் சேர ஒரு இன்சுலேட்டர் மாதிரியும் செயல்படுது. அடடே, அந்த தாய்மை பண்புங்கிற ஒத்த வார்த்தைக்குள்ள இவ்ளோ பெரிய அறிவியல் ஒளிஞ்சிருக்கா? மூளை நீர் நச்சுக்களை வெளியேற்றுறதுங்கிறத நரம்பியல் இப்போதான் ரொம்ப விரிவா பேசிட்டு வராங்க. ஆமா, ரொம்ப சமீபத்திய ஆராய்ச்சிகள் தான் இது உறுதிப்படுத்துது. சரி, அந்த வரியில வர்ற சதம் என்றிருப்பார்க்கு அப்படிங்கிற வார்த்தையை கவனிச்சேன். சதம்னா நிலையானது, கண்டினியூஸ்னு அர்த்தம். ஆனா இந்த மூளை நீரோட ஓட்டம் எப்படி எப்பவுமே நிலையா தடையின்றி இருக்கும்? நல்ல கேள்வி. நம்ம உடலோட தோரணைக்கும், அதாவது பாஸ்டருக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஏன்னா வஜ்ராசனம் மாதிரி குறிப்பிட்ட ஆசனங்கள்ல உட்காரும்போது மூளை நீரோட ஓட்டம் முழுமையடையுது குறிப்புகள் சொல்லுது. ஆமா, சர்க்கியூட் க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு இதுலதான் சந்தேகம். வெறுமனே கால்களை மடக்கி ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் உட்கார்றது மூளைக்குள்ள எப்படி இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்? இது கேக்குறதுக்கு ஆச்சரியமா இருக்கலாம், ஆனா அனாட்டமி அடிப்படையில இது ரொம்ப சாத்தியமான ஒரு விஷயம்தான். நம்ம தண்டுவடமும் மூளையும் பாத்தீங்கன்னா இந்த மூளை நீர்ல தான் மிதந்துகிட்டு இருக்கு. ஓ, மிதக்குதா? ஆமா, இது ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம். இப்போ வஜ்ராசனம் மாதிரி ஆசனங்கள்ல நாம அமரும்போது நம்ம தண்டுவடம் நேராகி முதுகு தண்டோட அடிப்பகுதிக்கும் மூளையோட அடிப்பகுதிக்கும் இடையில ஒரு மெக்கானிக்கல் அலைன்மெண்ட், சரியான சமநிலைக்கு வருது. ஓஹோ. இதனால அந்த மூளை நீரோட அழுத்தம் சீராகி எந்த தடையும் இல்லாம மூளைக்கும் தண்டுவடத்துக்கும் நடுவுல ஒரு முழுமையான சர்க்கியூட்டை உருவாக்குது. அப்போதான் அந்த பொறி தாயோட அரவணைப்போட எந்த தடங்களும் இல்லாம ரொம்ப ஸ்மூத்தா பாயுது. அதாவது ஒரு பைப்ல தண்ணி போகும்போது பைப்பு வளைஞ்சிருந்தா தண்ணி சரியா போகாது, அதை நேராக்கும் போது தண்ணி ஃபோர்ஸா தடையின்றி பாயும். அதே மாதிரி சொல்றீங்களா? எக்ஸாக்ட்டா அதே கான்செப்ட் தான். இது எனக்கு நிஜமாவே ஒரு புதிய திறப்பு. நம்ம உடலோட பாஸ்டர் மூளைக்குள்ள நடக்கிற ரசாயன பரிமாற்றங்களை இவ்வளவு ஆழமா கண்ட்ரோல் பண்ணுதுங்கிறத நினைச்சு பார்க்கவே பிரமிப்பா இருக்கு. அதுதான் நம்ம முன்னோர்களோட அறிவியல். சரி,
உள்ளே இந்த சர்க்கியூட் பாதுகாப்பா இருக்கு, எல்லாம் சீரா நடக்குதுன்னு வச்சுப்போம். ஆனா இதுக்கும் நம்ம உடலோட வெளிப்புற மாற்றங்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் அப்படி கேக்குறீங்க? ஏன்னா திருமந்திரத்தோட 3வது வரி ஞாலம் அறிய நரைதிரை மாறிடும் அப்படின்னு சொல்லுது. நரைமுடி மாறும், தோல் சுருக்க மறையும், இளமை திரும்பும்னு மரபு விளக்கம் சொல்றாங்களே, இது எப்படி சாத்தியம்? இத நாம மூளைக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம் எப்படி தோல்ல சுருக்கத்தை போக்கும்? இது ஒரு மருத்துவ அற்புதம்னு நம்ம எப்படி ஏத்துக்க முடியும்? இத நாம ஒரு மேஜிக் வித்தையெல்லாம் பார்க்க கூடாது. மெடிக்கல் சயின்ஸ் படி இதை அப்ரோச் பண்ணுவோம். இப்போ நரை திரை அப்படிங்கிறது முதுமையோட அடையாளங்கள் இல்லையா? ஆமா, வயசானாதான் முடி நரைக்கும், தோல் சுருங்கும். ஆனா இந்த முதுமைங்கிறது என்ன ஆரம்பிக்குது? நம்ம தோல்லையா? கிடையாது. மூலக்குறிப்புகள் வைக்கிற ஆழமான பார்வை என்னன்னா, முதுமைங்கிறதே மூளையில தான் ஆரம்பிக்குது. மூளையிலையா? ஆமா, வயசாகும்போது மனித மூளையில இருக்கிற நரம்பு முடிச்சுகள், அதாவது நியூரான்ஸும் அதோட இணைப்புகளும் சுருங்கும், மூளையோட எடையே குறையும். இத நரம்பியல் மொழியில பிரெயின் அட்ரோஃபி அப்படின்னு சொல்வாங்க. ஓஹோ, அப்போ நர அப்படிங்கறது நம்ம முடி வெள்ளையாகிறத மட்டும் குறிக்கலையா? இல்ல, மூளை நரம்புகளுக்கு நடுவுல பாயிர அந்த நீல நிற பொறி தன் ஆற்றலை இழந்து மங்கி போறதான் உண்மையான நரைன்னு சொல்றீங்களா? ரொம்ப சரியா புடிச்சிங்க. மூளையில இருக்கிற நரம்புகளை சுத்தி மைலின் ஷீத் அப்படின்னு ஒரு உறை இருக்கும். அது வெள்ளை நிறத்துல இருக்கும், அதாவது ஒயிட் மேட்டர். சரி. வயசாகும்போது இந்த நரம்புகளோட செயல்பாடு குறைஞ்சு அந்த துடிப்பான நீல நிற பொறி கம்மியாகி இந்த வெள்ளை நிறம் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிக்கும். இதத்தான் நரைன்னு சொல்றாங்க. மைண்ட் ப்ளோயிங். அப்போ திரைங்கிறது சுருக்கம். உள்ள மூளை நரம்புகள் அட்ரோஃபி ஆகி சுருங்கும் போது உடல் ஒரு விதமான நாள்பட்ட அழுத்தத்துக்கு, அதாவது கிரானிக் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாகுது. மூளை சுருங்கும் போது கார்டிசால் மாதிரி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்கள் அதிகமா உற்பத்தி ஆகும். ஓ, கார்டிசால். ஆமா, அந்த ஹார்மோன்கள் தோல்ல இருக்கிற கொலாஜனை அழிக்குது. அதோட நேரடி வெளிப்பாடுதான் முகத்துல ஏற்படுற தோல் சுருக்கம். என்னது, மூளை நரம்பு சுருங்கிறதுனாலதான் வெளிய தோல்ல சுருக்கம் விழுதா? இது எவ்வளவு ஆச்சரியமான தகவல். ஆமா, நம்ம பிரச்சனையோட ரூட் அங்கதான் இருக்கு. நாம முகத்துல சுருக்கம் விழாம இருக்க விலை உயர்ந்த ஆன்டி ஏஜிங் கிரீம் எல்லாம் வாங்கி பூசிக்கிட்டு இருக்கோம். ஆனா பிரச்சனை அங்க இல்ல, கண்ட்ரோல் ரூம்ல இருக்கு. எக்ஸாக்ட்லி. சரி, முந்தைய வரியில நம்ம பார்த்த அந்த தாய்நீர், அதாவது CSF, அந்த நீல பொறி பாதுகாப்பா கூட்டிட்டு போகும்போது இந்த மூளை சுருக்கம் எப்படி சரியாகும்? எப்போ அந்த ஆற்றல் தடையின்றி சீரா பாயுதோ அப்போ மூளையில நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான நிகழ்வு தூண்டப்படுது. நியூரோபிளாஸ்டிசிட்டினா தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிறதா? ஆமா, நரம்புகள் தங்களைத்தானே ரீஜெனரேட் பண்ணிக்கிற திறன். இந்த மூளை நீர் நச்சுக்களை வெளியேத்தி நரம்புகளுக்கு தேவையான நியூட்ரிஷனை கொடுக்கும்போது இந்த அட்ரோஃபி தடுக்கப்பட்டு நரம்புகள் மறுபடியும் விரிவடையுது. வாவ்! மூளைக்குள்ள இந்த மீளுருவாக்கம் நடக்கும்போது உடலோட ஒட்டுமொத்த ஸ்ட்ரெஸ் குறைஞ்சு செல்கள் எல்லாம் தங்களைத்தானே சரி செஞ்சுக்குது. அதோட விளைவாதான் வெளிய நர, அப்புறம் தோலோட திறம் மாறுதுன்னு இந்த மூலக்குறிப்புகள் ஒரு அபாரமான பயாலஜிக்கல் கனெக்ஷனை முன்வைக்குது. அதாவது அந்த நரம்பியல் ஆற்றல் ஓட்டத்தை நாம சீரா வச்சிருந்தா நம்ம உடலோட செல்கள் தங்களை தாங்களே ரீஜெனரேட் பண்ணிக்கிற ஆற்றலை பெறுது. இது நிஜமாவே மூளை அறிவியலோட உச்சம்தாங்க. எந்த சந்தேகமும் இல்ல. சரி, இதெல்லாம் உடல் அளவுல நடக்கிற மாற்றங்கள். நம்ம உடலை இளமையா வச்சுக்கிறத பத்தி ரொம்ப விரிவா பேசிட்டோம். ஆனா ஒரு மனிதன் எதற்காக இதை செய்யணும்? அது ஒரு முக்கியமான கேள்வி. ஆமா, இதோட இறுதி இலக்கு என்ன? முகம் சுருக்கம் இல்லாம இருக்கிறதோ தலைமுடி கருப்பா இருக்கிறதோ மட்டும்தானா மனித வாழ்வோட நோக்கம்? இதுக்கான விடை அந்த 4வது வரியிலே இருக்கு. ஆமா, பாலனும் மாவர் பரானந்தி ஆணையே. மரபு விளக்கம் என்ன சொல்லுதுன்னா, மறுபடியும் குழந்தையை போன்ற இளமைய பெறுவது ஈசனோட மாறாத விதின்னு சொல்லுது. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? ஹாலிவுட் படத்துல வர்ற பெஞ்சமின் பட்டன் மாதிரி ஒரு மனுஷன் மறுபடியும் உடல் அளவுல சிறுவனா மாறிடுவானா என்ன? இது அறிவியலுக்கு ஏத்துக்க முடியாததா இருக்கே. நிச்சயமா இது உடல் சிறுவனாவது பத்தின குறிப்பே கிடையாது. இத நாம சைக்கலாஜிக்கல் மற்றும் நியூரலாஜிக்கல் ரீதியா புரிஞ்சுக்கணும். இததான் மூளை அறிவியல்ல ஜீரோ ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஜீரோ ஸ்டேட், அதாவது சிந்தனையற்ற தூய நிலையா? ஆமா, மூளையோட இயக்கவியல்ல பாத்தீங்கன்னா டிஃபால்ட் மோட் நெட்வொர்க், அதாவது DMN அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. நாம எந்த வேலையும் செய்யாம சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது கூட நம்ம மூளை கடந்த காலத்தை பத்தியும் இல்ல எதிர்காலத்தை பத்தியும் தொடர்ந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கும். ஓ, சும்மா இருக்கும்போது மூளை வேலை செஞ்சுட்டே இருக்குமா? ஆமா, இது மூளையோட எனர்ஜிய மிகப்பெரிய அளவுல உறிஞ்சு எடுத்துடும். இத நான் நம்ம கம்ப்யூட்டர் தொழில்நுட்பத்தோட ஒப்பிட்டு பார்க்கலாமா? தாராளமா சொல்லுங்க. இப்போ நாம கம்ப்யூட்டர்லயோ இல்ல மொபைல் போன்லயோ நூற்றுக்கணக்கான ஆப்ஸ் ஓபன் பண்ணி வைக்கும்போது
அதோட ரேம் அதாவது ரேம் முழுமையா யூஸ் ஆகி சிஸ்டம் ஹேங் ஆயிடும் இல்லையா, பேட்டரியும் சீக்கிரம் ட்ரெயின் ஆயிடும். ஆமா, அப்படியே ஸ்லோ ஆயிடும். அப்போ நாம என்ன பண்ணுவோம்? பேக்ரவுண்ட்ல ஓடுற ஆப்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு கேட்ச் மெமரியை கிளியர் பண்ணி ரீசெட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த போன் எந்த சுமையும் இல்லாம புதுசு மாதிரி வேகமா இயங்கும். இதே மாதிரி தானே நம்ம மூளையும் செயல்படுது. மிக அருமையான, ரொம்ப பொருத்தமான ஒப்புமை. நம்ம மூளை குறிப்புகள்ல ஒரு கூர்மையான வாதம் ஒண்ணு வைக்கப்படுது. அதாவது அதிகம் படிச்சவங்களோட மூளை இல்லனா உலக அனுபவம் அதிகம் உள்ள பெரியவங்களோட மூளை தேவையற்ற சிந்தனைகளால, சொல்லப்போனா பலவிதமான குப்பைகளால நிறைஞ்சிருக்கும் அது சொல்லுது. கொஞ்சம் கடினமான வார்த்தை தான், ஆனா மறுக்க முடியாத உண்மை இது. ஆமா, நம்ம வளர வளர எத்தனையோ விஷயங்களை படிக்கிறோம், பாக்குறோம், கேக்குறோம். இது எல்லாமே சேர்ந்து நம்ம மூளையில ஒரு பெரிய பாரத்தை, அதாவது நீங்க சொன்ன அந்த டிஃபால்ட் மோட் நெட்வொர்க்ல ஒரு இரைச்சலை உருவாக்குது. அந்த நாய்ஸ் தான் பிரச்சனை. ஓவர் திங்கிங் அப்படின்னு இன்னைக்கு நாம சொல்றது இதத்தான். நாம எப்பவுமே 100 டேப்ஸ் ஓபன் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பிரவுசர் மாதிரி தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஆமா, அந்த இரைச்சல் இல்லனா தேவையற்ற சிந்தனைகள் தான் நம்ம மூளையோட ஆற்றலை, குறிப்பா அந்த நீல நிற பொரிய ரொம்ப பெருமளவு உறிஞ்சு வீணாக்குது. ஆனா நாம முன்னாடி பேசின இந்த சீரான ஆற்றல் ஓட்டத்தை புடிச்சு மூளை நீரோட உதவியால இந்த தேவையற்ற சிந்தனைகளை, அதாவது நீங்க சொன்ன அந்த பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் நிறுத்திட்டா என்ன ஆகும்? மனம் அமைதியாயிடும், முழுமையான அமைதியை அடையும். அந்த நிலையில பொறாமை, வஞ்சகம், போட்டி மனப்பான்மை, நேத்து நடந்த கவலை, நாளைக்கு என்ன ஆகுமோங்கிற பயம்னு எதுவுமே இருக்காது. ஒரு தூய்மையான வெற்றி நிலை, அதாவது அந்த 0 ஸ்டேட் கிடைக்கும். அருமை. ஒரு குழந்தைக்கு மனசுக்குள்ள எந்த வஞ்சகமும் இருக்காது. அது எப்பவுமே நிகழ்காலத்துல அந்த பிரசன்ட் மொமெண்ட்ல மட்டுமே வாழும் இல்லையா? அந்த உளவியல் மற்றும் நரம்பியல் முதிர்ச்சியை தான் இங்க பாலனாவது அப்படின்னு சொல்றாங்க. வாவ், இதெல்லாம் இப்போ ரொம்ப தெளிவா ஒண்ணு சேருது. இது ஏதோ உடலை அழியாம வைக்கிற மேஜிக் வித்தை கிடையாது. இது மனச முதிர்ச்சியடைய செஞ்சு அதே நேரம் எந்த விதமான சுமையுமற்ற, கள்ளம் கபடம் இல்லாத குழந்தையா மாத்துற ஒரு தூய நரம்பியல் நிலை. இதுவே இயற்கையின் ஆணை. அற்புதம். ஆமா, இது ஒரு முழுமையான அறிவியல் தான். நேயர்களே, இன்னைக்கு நாம நிஜமாவே ஒரு பிரம்மாண்டமான சுழற்சியை பார்த்துட்டோம். மூளைக்குள்ள வெடிக்கிற நீல நிற பொரிய ஆரம்பிச்சு அதை ஒரு தாய் மாதிரி காத்து நச்சுக்களை வெளியேற்றுற அந்த மூளை நீர் பத்தி பேசி, ஆமா, உள்ளே நடக்கிற மூளை சுருக்கம் எப்படி வெளியே தோல் சுருக்கமா மாறுது, அது எப்படி நியூரோபிளாஸ்டிசிட்டி மூலமா சரி செய்யறதுங்கிற மருத்துவ உண்மையை விளக்கி, இறுதியா மனதோட 0 ஸ்டேட் அப்படிங்கிற அந்த தூய நிலைக்கு சேர்ந்திருக்கும். ரொம்ப அருமையா சம்மரைஸ் பண்ணீங்க. இன்னைக்கு நாம அலசின இந்த பாடலை இனி எப்பவுமே நம்ம பழைய கண்ணோட்டத்துல பார்க்கவே முடியாது. இது வெறும் பக்தி இலக்கியம் கிடையாது. நியூரான்கள், பிரெயின் அட்ரோஃபி, செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட், அப்புறம் மனித மனதோட உளவியல் நிலைகளை ரொம்ப தெளிவா விளக்குற ஒரு சிறப்பான அறிவியல் கோட்பாடுங்கிறத இந்த ஆழமான தேடல் நமக்கு உணர்த்துது. கண்டிப்பா. நரை, திரை பத்தியும் முதுமை பத்தியும் நம்ம பொதுவான புரிதலையே இந்த அலசல் முற்றிலுமா மாத்திருக்கோன்னு நான் நம்புறேன். அந்த வாழை வித்தையே, அந்த பேரமைதியை நீங்களும் உங்க வாழ்வுல உணரணும். நிச்சயமா. நாம இந்த வியப்பான தேடலை முடிக்கிற இந்த நேரத்துல நேர்களான உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. நாம ஆரம்பத்துல பல $1 பில்லியன் ஆராய்ச்சிகள், MRI ஸ்கேன் இதெல்லாம் பத்தி பேசணும் இல்லையா? நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடி எந்த ஒரு அதிநவீன மைக்ரோஸ்கோப்போ ஸ்கேனிங் கருவிகளோ இல்லாத அந்த காலத்துல, ஆமா, எதுவுமே இல்ல, ஆழ்ந்த உள்நோக்கத்தின் மூலமாவும் மட்டுமே நம்ம சித்தர்களால மனித மூளையோட மிக நுட்பமான நரம்பியல் ரகசியங்களை இப்படி ஒரு கவிதையா வடிக்க முடிஞ்சதுன்னா, நாம இன்னைக்கு பள்ளி புத்தகங்கள்லயும் இலக்கியங்கள்லயும் வெறும் மனப்பாட பாடல்களா படிச்சு கடந்து போற வேறு எந்தெந்த பழங்கால பாடல்களுக்குள்ள இந்த நவீன அறிவியல் உலகமே இன்னும் கண்டுபிடிக்காம வியந்து பாக்குற இன்னும் என்னென்ன மனித உடற்கூறியல் மற்றும் பிரபஞ்ச ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கோ? உண்மையிலேயே நம்மள தூங்க விடாம சிந்திக்க தூண்டுற ஒரு மிகச்சிறந்த கேள்விங்க இது. பழமையான தேடல்களுக்குள் இருக்கிற நவீன அறிவியலை நோக்கிய நமது இந்த பயணம் நிச்சயமா தொடரும். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான அலசல்ல உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களோட தேடல் தொடரட்டும்.